அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய மனதுருக்கம், அவர் எவ்வளவாய் நம்மேல் மனதுருகிறார் என்று சொல்லி அவருடைய மனதுருக்கத்தை, பரிவை தியானிக்கிற உன்னதமான நேரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். ஊழியத்தின் நிமித்தம் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது பஸ் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. என் பக்கத்தில் யாரும் இல்லை. நான் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருந்தேன். என் பக்கத்தில் ஒரு 28 அல்லது 29 வயது மதிக்கத்தக்க ஒரு திருமணமாகாத மகள் கேட்டாங்க. பதில் நான் அந்த இடத்துல சார் உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. உட்காருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஒரு 15 நிமிடம் பிரயாணம். 15 நிமிட பிரயாணத்துக்கு கவனிங்க, 15 நிமிட பிரயாணத்துக்கு பிறகு அந்த மகளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. நான் அப்படி யதார்த்தமாக திரும்பி பார்த்தேன். அந்த மகளுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்தது. நான் கேட்டேன், ஏம்மா அழுகிற அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை குறித்து பேசினார். அப்பா, அம்மா, உறவுகள் எல்லாரும் என்னை கைவிட்டாங்க பிரதர். எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் போயிட்டுருக்கேன். எனக்கு யாருமே ஆதரவு இல்லை. நான் எந்த இடத்துல போய் எங்கே வாழ போகிறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா, உறவுக்காரங்க வீட்டுக்கு போகிறதா, எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொன்னாங்க. நான் சொன்னேன், சேஸ்பா அவங்களோட கூட இருக்கிறாங்க, நீங்கள் இயேசுவை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு நான் சின்ன வயசில் கான்வென்ட் ஸ்கூலில் படித்த பழக்கம் உண்டு பிரதர். உண்டு சார். அதனால் எனக்கு இயேசுப்பா பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த இயேசுப்பா உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார், பரிவை கொடுப்பார், ஏற்றுக்கொள்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த மகள் இருந்த சூழ்நிலையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ நான் ஒரு செயல் செய்வேன், நீங்கள் என் மேலே கோவப்படக்கூடாது. அந்த மகளுடைய இடது கரத்தை பற்றி பிடித்து இயேசுப்பா உங்களை தொடுறார், உங்களுக்கு ஆறுதலை கொடுக்குறார், உங்களுக்கு அன்பை கொடுக்குறார் அப்படின்னு சொன்ன பொழுது, அன்பு சகோதரமே, அந்த பஸ் அதுக்கு பிறகு ஒரு 45 நிமிஷம் ட்ராவல். அன்புக்குரியவர்களே, அந்த சகோதரி இறங்கும்போது சொன்னாங்க, பிரதர், இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் இயேசுன்னு ஒருத்தர் என் கையை பிடிச்சிருக்காரு பிரதர். இயேசுன்னு ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இருக்குது, அந்த தெய்வம் என் கையை பிடிச்சிருக்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி. பிரியமான சகோதர சகோதரிகளை, வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தை. அங்கே ஒரு சம்பவம், நமக்கு தெரிந்த சம்பவம் தான். அதில் ஒரு நிகழ்வு. ம் 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 போதும்ப்பா, போதும்ண்ணா, போதும். அன்பா, அதே லூக்கா 7:13 வாசிங்களேன். லூக்கா 7:13 வாசிங்க. அங்கே இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த வசனம். 7:13. அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அடுத்த வசனம், அருகில் சென்று பாடையை தொட்டார், அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்றார். இறந்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசலானான். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர்னா மிகுந்த பரிவுள்ளவர். நம்முடைய மொழிபெயர்ப்பில் பரிவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே பழைய கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனதுருக்கம் அப்படின்னு இருக்கும். அன்புக்குரியவர்களே, மனதுருக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம மனித வாழ்க்கையில் நம்ம இறக்கம்னு சொல்கிறோம், நான் மற்றவங்களுக்கு இறக்கம் காட்டுறேன்னு சொல்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த இறக்கம் எப்படி இருக்குன்னா வாயளவில் இருக்குது அன்புக்குரியவர்களே. ஆனால் தெய்வத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? தெய்வம் இரக்கத்தோடு தொடுகிறவர் அன்புக்குரியவர்களே, தொடுகிறவர். அந்த நயனூர் விதவி தாய் அந்த தன்னுடைய ஒரே மகனை இழந்து அவரை அடக்கம் செய்வதற்கு பாடையில் வைத்து
தூக்கி கொண்டு போகும் பொழுது அன்புக்குரியவர்களே என்ன நடந்தது பாருங்க. அந்த தாய் அழுகிறதை கண்டு, அவருடைய உறவுகள் அழுகிறதை கண்டு இயேசு அவர் மீது மனம் இறங்கி பரிவு கொண்டு மனதுருக்கத்தோடு அம்மா அழாதே அழாதே, அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில் மறுரூபத்தை கொண்டு வந்தது. மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தது அன்புக்குரியவர்களே. அந்த சகோதரன் எழுந்தானா இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. ஆனால் அந்த 13வது வசனம் சொல்லுது, அம்மா நீ அழாதே. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, ஒரு பயங்கர துக்கத்தில், ஒரு பயங்கர வேதனையில், ஒரு இழப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து அவங்கள போய் அவங்க தோளை தொட்டு, பயப்படாதீங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நான் உங்களை கவனிக்கிறேன், நீங்கள் நம்ம ஒன்றும் செய்யவே வேண்டாங்க. அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆறுதல், அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கும் அன்புக்குரியவர்களே. நீங்கள் எல்லாம் பெருசாக அள்ளி பணங்காசெல்லாம் கொடுத்து உதவியெல்லாம் செய்யணும், அதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க தேடக்கூடிய ஆறுதல், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த இருதயத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதல் அன்புக்குரியவர்களே, அதுதான் இன்றைக்கி இந்த தியானத்துக்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தெய்வம் கொடுப்பதற்கு சுத்தமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை பயண நூல் 34ஆம் அதிகாரம், விடுதலை பயண நூல் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போமா? விடுதலை பயணம் 34:6-7. அப்போது ஆண்டவர் மோசேயின் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினங்கொள்ள தயங்குபவர். அப்படியே இருங்கண்ணா, அப்படியே இருங்க. அந்த 6வது வசனத்தை சொல்லாரு, ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். அவருடைய பேர் என்னவா? இரக்கம். இரக்கத்தின் கடவுள், மனதுருக்கத்தின் கடவுள். அன்பானவர்களே, இன்றைக்கி இந்த தியானத்தில் எங்கள் அம்மா இருக்காங்க, ஜோதி அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் எத்தனை வயசு அன்புக்குரியவர்களே. ஆனால் இந்த வயதுலையும் வந்து இந்த தியானத்தில் வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொன்னால் அன்புக்குரியவர்களே, நான் ஜெபித்த ஜெபமோ அவங்க ஜெபித்த ஜெபமோ அல்ல அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவர்கள் மீது வைத்த மனதுருக்கம் அன்புக்குரியவர்களே, மனதுருக்கம். அந்த மனதுருக்கம் தாங்க இன்னைய வரைக்கும் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அந்த பேரன்பு தான் நம்மளை இன்ன வரைக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்கள். அதனால தான் நம்ம காலையில் அதிகாலையில் ஏன் தேடுறோம் தெரியுங்களா? 3:22 வாசிக்கிற அன்புக்குரியவர்களே, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. 90 சங்கீதம் திருப்பாடல் 90:14 சொல்லுகிறது, காலை தோறும் அவரது பேரன்பால் ஆண்டவரே நீர் எனக்கு நிறைவளிக்கிறீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரியவர்களே. அப்போ ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு இமை பொழுதும் அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய இரக்கம் நம்மையும் நம் குடும்பத்தையும் வழி நடத்தினால தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும், எவ்வளவு பெரிய மறுதளிப்பு வந்தாலும், எவ்வளவு பெரிய முறுமுறுப்பு அவருக்கு எதிராக வந்தாலும், ஒரே ஒரு கிருபை, ஒரே ஒரு இரக்கம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, என்னுடைய கோபம் ஒரு நொடி பொழுது, ஆனால் என்னுடைய இரக்கமோ வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இரக்கத்தின் தெய்வம் தான் சொல்றாரு, நான் ஆண்டவர் ஆண்டவர் பரிவும் இரக்கம் உள்ள இறைவன். அடுத்த வாசிங்கன்னா, சினங்கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எத்தனை தலைமுறைக்கும்? 1000 தலைமுறைக்குங்க, 1000 தலைமுறைக்கு. ஒரு தலைமுறை நம்ம வாழ்கிறதே பெரிய காரியமாக இருக்குது அன்புக்குரியவர்களா. ஒரு தலைமுறை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசு, 40 வயசு, 45 வயசு, மிஞ்சி போனால் 45, அதுக்கு அதிகபட்சமாக போனால் 50. இன்றைக்கி இருக்கிற 60-70 வயசில் இருக்கவங்களாம் பாருங்களேன், ஏண்டா இருக்கிறோங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்களேன், வசனம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே, 40 வயசில் இன்றைக்கி பிள்ளைகளை பார்க்க முடியல. 40 வயசில் நடை தளர்ந்து போகிறது, 40 வயசில் மனசு தளர்ந்து போகிறது, 40 வயசில் உடல் தளர்ந்து போகிறது அன்புக்குரியவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ என் கோபம் ஒரு நொடி தான்ப்பா, ஆனால் என்னுடைய இரக்கமோ தலைமுறைக்குமா என்றும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை தளமிருந்து வாழச் செய்ததே. உங்க தயவு பெரியதே,
உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை தலைமுறையாய் வாழ வைத்ததே, உங்க தயவு என்னை தலைமுறையாய் வாழ வைத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறாரு, 1000 தலைமுறைக்கும் நான் இரக்கம் காட்டுகிறேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஆண்டோடைய அந்த இரக்கம், அந்த மனதுருக்கம் இருக்குது பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே. அந்த மனதுருக்கம் அதுதான் இன்னைக்கு ஜீவனோடு பலத்தோடு எவ்வளோ வியாதி வந்தாலும், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும், எவ்வளோ நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் அன்புக்குரியவர்களே, அந்த மனதுருக்கம், அந்த மனதுருக்கம் ஒரு நொடி ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா அப்படியே ஓடி வந்து அவருடைய கரணமை தொட்டு அரவணைத்துக் கொள்ளும் அன்புக்குரியவர்களே. பிரான்சிஸ் அசிசியார் சிலுவையை நோக்கி தியானிக்கும் போது, ஆண்டவரே எனக்காக தானே இப்படி இவ்வளோ பாடுகள், இவ்வளோ வேதனைகள் அப்படின்னு சொல்லும்போது அன்புக்குரியவர்களே, அசிசியை அன்பானவர்களை சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த இயேசு அப்படியே அவருடைய கரத்தை நீட்டி அரவணைத்து கொண்டதாக இப்போ இந்த பிரான்சிஸ் அசிசியோட வாழ்க்கையில் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்படின்னா இன்றைக்கி உங்களை கூட்டி வந்திருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்கள் மேல் மனதிருக்கம் உடையவராக இருக்கிறார். உங்கள் மேல் மனதிருக்கம் உடையவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரமே, இன்னைக்கு நான் சொல்கிறேன் இயேசு நாமத்தில் இப்போ இந்த புனிதமான பீடத்தில் நின்று சொல்கிற அன்புக்குரியவர்களே, இந்த மனதிருக்கம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை வாழ வைக்கும் அன்புக்குரியவர்களே. உங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ வைக்கும். நீங்கள் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அன்புக்குரியவர்களே, இயேசுவேன்னு சொல்லி உள்ளம் உடைந்து நீ அவரிடத்தில் ஓடி வரும்போது அன்புக்குரியவர்களே, அந்த மனதிருக்கம் அப்படியே பொங்கி 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 நீரூற்றை போல, அமுத சுரபியை போல அந்த மனதிருக்கம் பொங்கி பொங்கி வர அன்புக்குரியவர்களே. அந்த மனதிருக்கத்தினால தான் அந்த நல்ல சமாரியனோட ஓமையில் பார்க்குறோம், அந்த விலகிப்போன அந்த சமாரியன் வந்து அந்த குற்றுயிரும் கொலையுருமாய் கிடந்த அந்த மனிதனை தொட்டு தூக்கி, அந்த வசனத்தை பார்த்தீங்களா, அவரை தொட்டு அவரை தூக்கி தன்னுடைய கழுதையின் மேல் ஏற்றி எண்ணெயை வார்த்து காயங்களை கட்டி கொண்டு போய் சாவடியில் சேர்த்து அவனுக்கு கவனிக்க வேண்டிய பொறுப்பை கொடுத்து, இன்னும் சொல்லவான திரும்பி வருவேன். இதுதாங்க ஆண்டவருடைய மனதிருக்கம் அன்புக்குரியவர்களே. இது ஆண்டவருடைய மனதிருக்கம். இந்த மனதிருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என் அன்பு தெய்வச்சனமே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி இந்த தியானத்துக்கு அழைத்திருக்கிற அன்பானவர்களே. அதனால் யாரும் ஆண்டவர் என் மேலே இறக்கம் வைக்கலையே, ஆண்டவருக்கு என் மேலே இறக்கம் இல்லையா, இறக்கம் இருந்தால் ஏன் எனக்கு எதிரான இந்த செயல்லாம் நடக்குது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நம்முடைய இருதயத்தில் அந்த எண்ணம் வரவே வராது அன்புக்குரியவர்களே, வரவே வராது. ஏன்னா தாவீது சொல்லுவார் இல்லையா, 34ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னா ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரியவர்களா. அப்போ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஆண்டவருடைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரே ஒரு குணாதிசயம், அவருடைய மனதிருக்கத்தை பாருங்கள் அன்புக்குரியவர்களா. அவருடைய மனதிருக்கத்தை பாருங்களேன். அந்த மனதிருக்கத்தினால தான் அன்புக்குரியவர்களே, அந்த பாவி பெண் வந்து சீமோன், பரிசேயனுடைய சீமோன் வீட்டில் வந்து அவர் பந்தியில் அமர்ந்திருக்கும் போது அந்த பாவி பெண் வந்து அந்த காலடியை தொடும்போது அவர் கவனிக்கிறார். அப்போ அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த பொண்ணு பாவப்பட்ட பொண்ணுன்னு? இருதயத்தில் தெரியும் இல்லை. அந்த பரிசேயனே சொல்கிறான், தன்னை தொடுகிற யார் என்று இவருக்கு தெரியாதா, இவ்வளோ ஒரு பாவி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, அந்த பொண்ணு மேலே வைத்திருந்த மனதிருக்கம் பாருங்களேன், விருந்துக்கு கூப்பிட்ட அவன் மேலே அந்த இறக்கம் கடந்து போகலை, அந்த மனதிருக்கம் கடந்து போகலை. ஆனால் அந்த விருந்து நடந்த வீட்டுக்குள்ளே ஏதேச்சியாக ஓடி வந்து இயேசுவனுடைய காலடியில் விழுந்து அந்த நறுமண தைலத்தை ஊற்றி கண்ணீரை ஊற்றின அந்த பெண்ணுக்கு அந்த மனதிருக்கம் கிடைத்தது அன்புக்குரியவர்களே, அந்த மனதிருக்கம் கிடைத்தது. பிரியமானவர்களே, ஒருவேளை வீட்டில் பயங்கர போராட்டத்தோட, பயங்கர பிரச்சனையோட, யார் கண்ணிலையும் நமக்கு தயவு கிடைக்கல, யார் கண்கள்லையும் நமக்கு இறக்கம் கிடைக்கல, வீட்டில் அப்பா எதிராக இருக்கிறாங்க, அம்மா எதிராக இருக்கிறாங்க, மனைவி பிள்ளைங்க எதிராக இருக்கிறாங்க, உறவுகள் எதிராக இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க அனுப்புகிறீங்களா. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பஸ்ஸில் நடந்த சம்பவம், அந்த சாட்சி, அதை தான் நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே.
யாரோ ஒருத்தர் வழியா, அல்லது இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற இறைவார்த்தையின் வழியா, அல்லது உங்கள் மீது அன்பு வைத்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பலியில், நற்கருணையில், அன்புக்குரியவர்களை இறை வார்த்தையில் உங்களிடத்தில் வரும்போது அன்புக்குரியவர்களை அந்த மனதிருக்கம் உங்களையும் என்னையும் நிரப்புகிறதா இருக்கிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட இந்த மனதிருக்கத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அன்புக்குரியவர்களை? நான் என்ன செய்யணும்? இப்போ நம்ம அது நேரம் இல்லை, சும்மா ஷார்ட்டாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவருடைய மனதிற்கத்தை சிந்திக்கணும்னா நாளெலாம் பத்தாது, அவ்வளவு கிடக்கு உள்ள. நான் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். இந்த மனதிற்கத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளனா என்ன பண்ணணும்? எங்கள் அம்மா மட்டும்தான் பதில் சொல்கிறாங்க, அவங்க மட்டும் தான் தூங்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். துக்கத்தில் இருக்கவங்களுக்கு மனதிறங்கி உதவி செய்யணும். அப்புறம் அவர் அன்பு செய்யணும். பிரியமானவர்களை தூய உள்ளத்தோடு அவரை தேடணும். சூப்பர் சூப்பர், அருமை. உங்களுடைய பதில்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, யார் பாவப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க என் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா, என்ன என் மேலெல்லாம் ஆண்டவருக்கு இரக்கமே இருக்காது, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஒரு மோசமான பாவி, அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஆள், என்னை போய் எப்படி ஏசாமிக்கு பிடிக்கும், என்னை போய் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் அந்த மனதிற்கம் முதலாவது கடந்து போகும் அன்புக்குரியவர்கள். அவங்களுக்கு தான் அந்த மனதிற்கம் முதலாவது கடந்து போகும். ஏன்னா வசனம் சொல்லுதுங்க, மத்தேயு 9:13 சொல்கிறாரு, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். மருத்துவர் நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கல்ல, நோய் அற்றவருக்கே மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரியவர்களே. அப்போ யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நான் பாவப்பட்டு கிடந்த என்ன, பலவீனப்பட்டு கிடந்த என்ன, என் உறவுகள்லாம் எதிர்த்து ஒதுக்கி வைத்த என்ன, என் மேலே மனதுருகி என் மேலே இறக்கம் வச்சு என் மேலே பரிவு காட்டி என்னை நேசித்து என்னை தேடி வந்து என்னை அன்பு செய்த தெய்வம் அந்த இயேசுவை தவிர ஒரு யாரும் இல்லை அன்புக்குரியவர்களே, யாரும் இல்லை. உதாரணத்துக்கு பைபிளில் நம்ம பார்க்குறோம், லூக்கா 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே, சக்கேயு ஓமை உங்களுக்கு தெரியும், சக்கேயு சம்பவம் நமக்கு தெரியும். பாருங்களேன், சக்கேயுவை யாராவது மதிச்சாங்களா? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? பதிலே காணோம். கூகுள் மீட்டில் தான் ஆளை காணான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இருக்கலான்னு சொன்னால் இப்போ நேரடியாக உட்காந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்க வேண்டியா இருக்குது. கூகுள் மீட்டில் தான் முகத்தையும் பார்க்க முடியாது, சத்தம் மட்டும் கேட்கும். ஆமாம், அவரை வச்சுட்டு இருக்கீங்களா, தூங்குறீங்களா, எழுந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ நேராக கண்ணுக்கு கண்ணார உட்காந்துட்டு இப்போயும் இருக்கீங்களான்னா பதிலே காணோம். இந்த சாமியார்ட்ட சொல்கிறேன், சாமி நாளைக்கு இப்படியெல்லாம் சாப்பாடு போடாதீங்க, அதனால் சாப்பாடெலாம் கம்மி பண்ணிடுங்க, சாப்பாட்டோட அந்த தரம் அளவெல்லாம் கம்மி பண்ணிடுங்க, எளிமையான சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, சக்கேயுவை யாராவது மதித்தாங்களா? அன்பு செஞ்சாங்களா? அவனுக்கு இரக்கம் காட்டினாங்களா? அவனை யாராவது நல்லவன்னு சொன்னாங்களா? யாருமே சொல்லலை. ஏன்? அவன் பாவிங்க. என்னம்மா? அதிகப்படியான அறிவு. பாருங்க, சூப்பராக சொன்னாங்க பாருங்க. அதிகப்படியான அறிவு, மிதமிஞ்சின அறிவு, மிதமிஞ்சின ஞானம். அந்த ஞானத்தினால தான் அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அதாவது ரோமை சட்டப்படி எவ்வளோ வரி கட்டணுமோ அதுக்கு மீறி வரியை மக்கள் மேலே திணிச்சு அந்த அதாவது கூடுதலாக விதைக்கக்கூடிய அந்த வரியை தனக்கென்று எடுத்துக்கொண்டு அரசாங்கம் போட்ட வரியை அரசாங்கத்தை கட்டிகிட்டு இருந்தான் அன்புக்குரியவர்களே. இப்போ இதை யார் யோசிப்பா? கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்கிறவங்க, கொஞ்சம் குறுக்கு வழியில் யோசிக்கிறவங்க, கொஞ்சம் எப்படி இதை போட்டால், இந்த ஒரு காசை போட்டால் எப்படி 2 காசு எடுக்கலாம், 2 காசு போட்டால் எப்படி 4 காசு எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் குறுக்காக யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் அந்த அறிவு வரும், அவங்களுக்கு தான் அந்த அறிவு வரும். அப்படிப்பட்ட அறிவு கொண்ட அந்த மனுஷனை யாருமே மதிக்கலை, யாருமே ஏற்றுக்கொள்ளலை, யாருமே அன்பு செய்யலை. எந்த அளவுக்கு நான் வீட்டார் கூட வெறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை குறித்து பைபிள் சொல்லப்படலை. ஆனாலும் வீட்டார் கூட வெறுத்திருப்பாங்க. நீ என்னைக்கிடா திருந்த போகிற, இப்படி வட்டி வாங்கி ஏன் ஊர் வயிற்றில் இருக்கிற வயிற்றறிச்செல்லாம் நீ அடித்து கொட்டிக்கிற அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் மக்கள் சில பேரை பார்த்து சொல்கிற வார்த்தை நம்ம கேட்குறோம் அன்புக்குரியவர்களே. இந்த நிலையில் தான் சக்கையோட நிலைமை இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்,
எவ்வளோ கூட்டத்தில் அவர் ஏறி மரத்து மேலே உட்காந்துட்டார். எதுக்காக உட்காந்தாரு? பார்க்கணும், அவ்வளோதான். அவருடைய தாட்ஸ் அவ்வளோதான், அவருடைய மைண்ட் செட் அவ்வளோதான். இயேசுவை பார்க்கணும். ஏன்னா இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாரு. அதனால் இயேசு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக. ஆனால் பாருங்கள், நல்ல கவனிங்க அன்புக்குரியவர்களே, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்ன தெய்வம் அன்புக்குரியவர்களே. அந்த நேர்மையாளராக அல்ல, பாவியாய் உலகத்தில் சமுதாயத்தில் எல்லாராலும் பாவி பாவி அநியாயக்காரன் அட்டூழியக்காரன் அநியாய வட்டி வாங்குறவன்னு சொல்லி பல கெட்ட பெயர்களை வாங்கின அந்த மனுஷனை தேடி வந்து சொல்கிறாரு, எப்பா சக்கையை வச்சுக்கிறவா, இன்றைக்கி உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்ணும் பிரதர், நான் இப்படியே போகும்போது பூதூரில் வந்து உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன்னு சொல்லி ஜான் பிரான்சிஸ் பிரதர் கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணணும்? இப்போ ஜான் பிரான்சிஸ் பிரதர் தான் ஜீசஸ் பிரதர், அப்படி வச்சுக்கலாமா பிரதர்? சரி, அதை விட்டுருங்க. அந்தோனியை பார்த்தா ஜீசஸ். ஆமே. ஆமே ஆமே. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பானவர்களே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்போ அவங்க வந்து, எப்போ பிரதர் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் மனநிலைமை எப்படி இருக்கும்? இல்லை, நான் சொல்லுவேன், எங்கள் வீடு மோசமான வீடுங்க, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்கள்லாம் சரியில்லை, அதனால் இப்போ நான் உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன், ஐயோ எங்கேயாவது வந்துட்டால் என்ன பண்ணுறது, வீடல் பதில் எப்படி வருது பாருங்க. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிரியமானவர்களே, தெய்வம் லுக்கா அது மன்னிக்கணும் 1 சாமுவேல் 16:9 வாசிக்கிறோம், மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிற தெய்வம். உள்ளத்தை பார்க்கிற தெய்வம். அன்புக்குரியவர்களே, சக்கையனுடைய இருதயத்தை பார்த்தான். சக்கையனுடைய இருதயத்தில் உறைந்து கிடக்கிற ஏக்கத்தை பார்த்தான். சக்கையனுடைய இருதயத்தில் இருக்கிற ஆவலை பார்த்தான். சக்கையனுடைய இருதயத்தில் இருக்கிற தாகத்தை பார்த்தான். சக்கையனுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சையை பார்த்தார். அன்புக்குரியவர்களே, அதனால தான் அந்த இறக்கம், அந்த மனதுருக்கம் அவர் மேலே கடந்து வந்துச்சு. அடுத்த வார்த்தை வருது பார்த்தீங்களா, சீக்கிரமா உன் வீட்டில் இன்றைக்கி நான் தங்கணும், சாப்பிடணும். இப்போ நம்ம என்ன யோசித்து பார்த்துருக்கோமா? இன்றைக்கி சிஸ்டர் வந்து நமக்கு 3வது நாள் வந்து சிஸ்டர் அருட்சகோதரி புஷ்பலதா வர்றாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை, சிஸ்டர் எப்படியாவது ஒரு 5 நிமிஷம் எங்கள் வீட்டில் வந்து கால் வச்சுட்டு போயிடுங்க, ஒரு 5 நிமிஷம் எங்கள் வீட்டில் வந்து கால் வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, இதே ஏக்கம் ஆண்டவர் இயேசு சொன்ன போது சக்கையனுடைய இருதயத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்சால் எப்படி இருக்கும், அதே போல் சக்கையனுடைய இருதயத்தில் இருந்தது. அன்புக்குரியவர்களே, பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் அவன் மரத்துலேருந்து கிடுகிடுன்னு இறங்கி வந்தான். இறங்கி வந்து வாங்காண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டான். அன்புக்குரியவர்களே, அன்பானவர்களே, இதுதான் தெய்வத்தினுடைய மனதுருக்கம்.